கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் ஜீவ வார்த்தை மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இயேசுப்பா நல்லவர். முதலாவது, இன்றைக்கு பிறந்த நாளை காண்கிற அனைத்து தேவ பிள்ளைகளையும், சிறு பிள்ளைகளிலிருந்து தாயை தகப்பன்மார்களாக இருக்கிற அனைவருக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். அதே போல இன்றைக்கு திருமண நாளை கொண்டாடுகிற அனைவரையும் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளில் ஜீவவார்த்தைக்கான வசனத்தை கேட்போமா? 1 நாளாகமம் 17வது அதிகாரம் 20வது வசனம். கர்த்தாவே, நாங்கள் எங்கள் காதுகளால் கேட்ட எல்லாவற்றின்படியும் தேவரீருக்கு நிகரானவர் இல்லை, உம்மை தவிர வேறே தேவனும் இல்லை. இன்றைய ஜீவவார்த்தையின் தலைப்பு, உமக்கு நிகரானவர் இல்லை. நம்முடைய ஆண்டவருக்கு நிகரானவர் இல்லை. இந்த வார்த்தையை தாவீது சொல்லுகிறார். ஆண்டவர் சில காரியங்களை தாவீதுக்கு செய்வேன் என்று வாக்கு பண்ணின பொழுது அவர் சொல்லுகிறார், உமக்கு நிகரானவர் இல்லை. இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். நீங்களும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நிகரானவர் இந்த உலகத்தில் யாரும் இல்லை என்று சொல்ல முடியும். எப்பொழுது சொல்ல முடியும்? ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற அனைத்து காரியத்திலும் அற்புதங்களை செய்யும் பொழுது, உங்களுடைய காரியங்களில் அதிசயங்களை செய்யும் பொழுது நீங்கள் சொல்ல முடியும், எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நிகரானவர் இந்த உலகத்தில் யாரும் இல்லை. அதே போல உங்களை சுற்றி இருக்கிற மக்கள் சொல்ல முடியும், இவர்கள் ஆராதிக்கிற ஆண்டவருக்கு நிகராக வேறு யாருமே இல்லை என்று சொல்ல முடியும். அப்படிப்பட்ட அற்புதங்களை கர்த்தர் இன்றைக்கே செய்ய போகிறார். இந்த நாளில் செய்வார். நம்முடைய ஆண்டவர் செய்வார். ஏன்? ஆண்டவரால் செய்ய முடியாத காரியம் என்ன இருக்கிறது? எல்லாவற்றையும் செய்ய முடியும். மனிதனை மண்ணினால் சிருஷ்டித்தவர், அவருடைய வல்லமை இன்றைக்கும் குறைந்து போகவில்லை. எல்லாவற்றையும் செய்ய முடியும். அவர் உருவாக்கும் சக்தி நிறைந்தவர். அவரால் பெரிய காரியத்தை செய்ய முடியும். செங்கடலை 2ஆய் பிளந்தவரால் அற்புதம் செய்ய முடியும். வானத்தில் இந்த மன்னாவை கொண்டு வந்த ஆண்டவரால் அற்புதம் செய்ய முடியும். இன்றைக்கு அற்புதம் செய்வார். இந்த நாளில் அற்புதம் நடக்கும். ஆண்டவருக்கு நிகரானவர் இந்த உலகத்தில் யாரும் இல்லை என்று சாட்சி கொடுக்க போகிறீர்கள். விசுவாசிப்பீர்களா? உங்களுக்கு ஆண்டவர் அற்புதங்களை செய்யும்படியே அடியேன் ஜெபிக்க போகிறேன். என்னுடன் இணைந்து ஜெபிப்பீங்களா? ஜெபிப்போமா? ஜெபிக்கல். எங்கள் அன்பு தகப்பனே, உமக்கு நிகரானவர் இல்லை. இந்த வார்த்தை உண்மை உள்ளது. இந்த வார்த்தை உண்மை உள்ளது என்பதை நிரூபிப்பதற்கு உம்முடைய வார்த்தையாகி ஜீவ வார்த்தை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீர் அற்புதங்களை செய்யும். இந்த அற்புதத்தை இந்த உலகத்திலே யாருமே செய்ய முடியாதென்று உம்முடைய பிள்ளைகள் சாட்சி கொடுக்க அதிசயம் விளங்கட்டும். நீர் அப்படி செய்துவிட்டு நன்றி. இந்த நாளில் நீர் செய்கிற அற்புதங்களுக்காய் ஸ்தோத்திரம். வியாதி படுக்கையில் இருக்கிறவர்கள் இப்பொழுது சுகமாகி உம்முடைய நாமத்தை உயர்த்த ஆண்டவர் கிருபை செய்வீராக. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் எந்த இடத்தில் எந்த நிலையில் இருந்து கொண்டிருந்தாலும் நீர் அற்புதங்களை செய்து சாட்சியை எழுப்பும். கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற தெய்வ பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. அதே போல் ஆண்டவரே, நன்மையான காரியங்களை எதிர்பார்த்து எங்கள் வாழ்க்கையில் இதுவரையிலும் ஒன்று நடக்கவில்லை என்று சொல்லி இருக்கிறவர்களுக்கு இன்றைக்கு ஒரு நன்மையை ஆண்டவர் செய்து உம்முடைய நாமத்தை உயர்த்தும்படியாய் ஜெபிக்க எங்கள் ஜெபத்தை நீர் கேட்டுக்கொண்டீர். அதற்காக நன்றி. அற்புதங்களை செய்து விட்டீர். ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.